இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க, பக்கத்துல இருக்க பெண்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க, நம்ம சகோதரிகளை கத்தாதீங்க, எனர்ஜி வேஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. தளபதிக்கு உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னமும் சொல்றேன், காவல்துறை ஜட்ஜி சொல்லிட்டாருன்றதுக்காக அவங்க உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. அப்படி பண்ணாங்கன்னா அது விஜய்க்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப பெனிஃபிட்ஸ் வரும்னு ஆளுங்கட்சிக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனால் இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த வாகனத்தில் அவர் வந்தார் என்றதை தவிர அந்த பிரச்சார வாகனத்தில் அடிபட்டு யாராவது இறந்தாங்களா? இல்லை அந்த பிரச்சார வாகனம் ஏதாவது ஆக்சிடெண்ட்டுக்குள்ளானதா? எந்த லாஜிக்கில், எந்த அடிப்படையில் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணோன்னு சொல்கிறாரு மரியாதைக்குரிய நீதி அரசர்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. வேலுசாமிபுரத்தில் அதே இடத்துல அதிமுக நிகழ்ச்சிக்கு அவங்க அனுமதி கேட்டப்போ காவல்துறையில் என்ன தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இது கூட்டம் நடத்த, அரசியல் பரப்புரை நடத்த தகுதியற்ற இடம்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஜனவரி மாதம் தகுதியற்ற இடமா இருக்கிறது, செப்டம்பர் மாதம் எப்படி தகுதி உள்ள இடமா மாறிச்சு? இந்த 7-8 மாதத்தில் ஏதாவது மாறிச்சாங்க? இப்போ அதனால் இடம் ஒதுக்கியதில் காவல்துறை தவறு இழைத்திருக்கிறது என்பது பட்டவர்த்தனமான ஒரு விஷயம். அதுதான் எல்லா தவறுகளுக்கும் துவக்க புள்ளியாக அமைந்தது. அதே போல் காவல்துறையினுடைய பாதுகாப்பின்மை, பாதுகாப்பு கொடுக்கறதுல அது பண்ண தவறுகள், லேப்சஸ், இதை ஜட்ஜி சொல்லியிருக்கிறாருன்னா அது சரிதானே? சீமான் அவர் அரசியலை என்பதை ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறாருன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையாயிடுச்சு. ஆளுங்கட்சியை அவர் ஆதரித்து பேசுவதும், அவரோட்டம் அவருடைய தம்பிகள் இருக்காங்க இல்லையா, 2-3 பேர், அவங்க அவங்க இப்போ ஒரே குறி விஜய் தான். இல்லை அவங்களுக்கு என்னுடைய இது என்ன, நீங்கள் பேசாமல் திமுகவில் இணைஞ்சிருங்கன்றது. நான் திமுகவில் இணைஞ்சிட்டு விஜயை திட்டிகிட்டு இருங்க. எதுக்காக நீங்கள் ஒரு தனி கட்சி நடத்தணும்? சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்த அந்த கரூர் விவகாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த கேஸ் விஷயம், ஆக்சுவலாக நீதிபதி ரொம்பவே விஜய் அவர்கள் மேலே காட்டமான ஒரு சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அதே சமயம் அரசாங்கத்து மேலேயும் ஒரு சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. உங்களோட பொறுப்பு, நீங்களும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், மக்கள் பார்க்க வேண்டியது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் மேலே நீதிபதி டைரெக்டாக வச்சுருக்கக்கூடிய பொறுப்பு இல்லை அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது எல்லா நீதிபதிகளுக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு. பல நீதிபதிகள் அதாவது ஒப்பீனியனை ஓப்பன் கோர்ட்டில் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இட் வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்டு. தீர்ப்பில் அதுக்கு இடமே இருக்காது. நிறைய பேசியிருப்பாங்க, ஆனால் தீர்ப்பில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது. அதனால் தீர்ப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஓப்பன் கோர்ட்டில் அவரும் மனுஷன் தானே, ஜட்ஜும் மனுஷன்தான், அவரும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜட்ஜிங்கெல்லாம் தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னா எதுக்கு கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு அப்பீல்லாம் இருக்குது. அதனால் ஜட்ஜிகளும் தவறுகள் செய்யலாம், ஜட்ஜிகளுக்கும் தவறு வரலாம். அதனால் ஜட்ஜிமெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம அதை பற்றி கருத்து சொல்ல முடியுமே தவிர, இந்த ஓரலாக விசாரணை நடக்கும்போது பல ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கூட நிறைய கருத்துக்கள் ஓப்பனாக அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, அதே போல் அரசியல் கட்சிகளுக்கு எதிராகலாம் கருத்து சொல்கிறது ரொம்ப வாடிக்கையான விஷயந்தான். அது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ தாவிகக்காரங்களாக வந்திருக்கட்டும், இல்லை மற்ற எதிர்கட்சிகளாக வந்திருக்கட்டும், தொடர்ந்து அரசாங்கத்து மேலே வச்சுக்கிட்டு இருந்த விமர்சனத்தை நீதிமன்றமே முன் வச்சிருக்கு. என்னென்னா, பாதுகாப்பு குறைபாடு இருந்தது உறுதியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் காவல்துறை, அரசாங்கம் தான் இதை எடுத்துருக்கணும். அந்த இடத்த நீங்கள் எப்படி கொடுக்க போச்சு? ஒரு ஹைவேவை நீங்கள் எப்படி ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இது ஜட்ஜி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. சில நாட்களுக்கு முன்பு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஒரு லெட்டர் போட்டிருந்தார். ஜனவரி மாதம், இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த சாமிநாதபுரமா வேலுசாமிபுரத்தில் அதே இடத்துல
அதிமுக நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க அனுமதி கேட்டப்போ காவல்துறையில் என்ன தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கூட்டம் நடத்த, அரசியல் பரப்புரை நடத்த தகுதியற்ற இடம்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஜனவரி மாதம் தகுதியற்ற இடமா இருக்கிறது, செப்டம்பர் மாதம் எப்படி தகுதி உள்ள இடமா மாறிச்சு? இந்த 7-8 மாதத்தில் ஏதாவது மாறிச்சாங்க தெரியல. அதனால் வந்துங்க அந்த இடம் வந்து போலீஸ் அனுமதிச்சது. விஜய் கேட்டாங்க, விஜய் தரப்பு கேட்டாங்கன்னு இன்றைக்கி சொல்லலாம். அவங்க கேட்டால் கூட இது தகுதியற்ற இடம்னு நீங்களே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்த எப்படி நீங்கள் தந்தீங்க? அப்போ அதனால் இடம் ஒதுக்கியதில் வந்து காவல்துறை தவறு இழைத்திருக்கிறது என்பது பட்டவர்த்தனமான ஒரு விஷயம். அதுதான் எல்லா தவறுகளுக்கும் துவக்க புள்ளியாக அமைந்தது. அதே போல் காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுல அது பண்ண தவறுகள், லேப்சஸ், இதை ஜட்ஜி சொல்லியிருக்கிறாருன்னா அது சரிதானே? இருக்கிறத தான் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் பெரிய இதுவாக இல்லை, நான் பார்க்கல. இப்போ காவல்துறை மேலே எந்த அளவுக்கு நீதிபதி காட்டமாக அந்த விமர்சனம் வச்சாரோ, விஜய் அவர்கள்கிட்டையும் ஒரு சில முக்கியமான இது வந்து வச்சார். எப்படி நீங்கள் விஜய் மேலே பிரதானமாக எஃப்ஐஆர் போடாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை காவல்துறையை பார்த்து தான் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணணும்னு சொல்கிறார். விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்தை நீங்கள் எப்படி பறிமுதல் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்ட்டு கோடிட்டு வந்து கேட்குறாரு. இதனால விஜய்க்கு டைரெக்டாக லீகலாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படுமா? உடனே வந்தால் சமாளிக்க வேண்டியது தாங்க. அரசியல்னு இறங்கியாச்சுன்னா அதன் சார்பாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து தான் மேலே வரணும், அடுத்த நகர்வுக்கு போகணும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் பெற்று தர முடியுமா? அதெல்லாம் சண்டை வரும், சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும், துன்பத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம்ங்க. அரசியல்னு வந்துட்டு அதெல்லாம் அவர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க. அந்த 4 நிமிஷம் 46 வினாடி காணொலியிலே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுங்க சிஎம் சார், நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் தான் இருப்பேன், எங்கேயும் தலைமறைவாலாம் ஓட மாட்டேன், என்ன பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், நீங்கள் நான் வந்து ரெடியாக இருக்கேன், தயாராக இருக்கிறேன்னு தான் சொல்லிட்டாரு. அதனால் காவல்துறை வந்து எனக்கு இன்னமும் சொல்கிறேன், காவல்துறை வந்து ஜட்ஜி சொல்லிட்டாருன்றதுக்காக அவங்க உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. அப்படி பண்ணாங்கன்னா அது விஜய்க்கு பொலிட்டிக்கலாக வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் வரும்னு ஆளுங்கட்சிக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனால் இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பான்ற மாதிரி தான். ஆனால் எனக்கு என்ன லாஜிக் புரியலன்னா, அந்த வாகனத்தில் அவர் வந்தார் என்றதை தவிர அந்த பிரச்சார வாகனத்தில் அடிபட்டு யாராவது இறந்தாங்களா? இல்லை அந்த பிரச்சார வாகனம் வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டுக்குள்ளானதா? எந்த லாஜிக்கில், எந்த அடிப்படையில் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணோன்னு சொல்கிறாரு மரியாதைக்குரிய நீதி அரசர்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ நான் ஜட்ஜ்மெண்ட்டை முழுமையாக படிக்கலை, நீங்கள் கேட்குறீங்க, ரியாக்ஷன் தான் பண்ணுறேன் நான். அதனால் என்னை போய் நாளைக்கு கோர்ட் அவமதிப்பு அப்படி இப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு இது இல்லை. நான் எனக்கு லாஜிக்காக என்ன புரியலன்னா, அந்த பிரச்சார வாகனம் அது வந்து விபத்துக்கு காரணமாக இருந்தாலோ, அல்லது அந்த விபத்தில் யாராவது மரணம் அடைஞ்சிருந்தாலோ, காயம் அடைஞ்சிருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது சாலையில் அது வரும்போது வேறு இது ஆக்சிடெண்ட்டுக்கு ஏதாவது வழிவகுத்திருந்தாலோ அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் எனக்கு தகவல் தெரிஞ்ச வரைக்கும் அந்த வாகனத்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது அதை பறிமுதல் பண்ணோன்னா அது என்னவோ ஒரு மாதிரி உள்நோக்கம் இருக்கிறதா நான் சொன்னால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். இதுக்கு காரணம் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஜட்ஜிக்கு ஏதாவது காரணம் இருக்கும் போல் இருக்குது, எனக்கு புரியல. எனக்கு பிரச்சார வாகனத்தை வந்து இது அதே போல் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அது வந்து ஜட்ஜியுடைய வரம்பை மீறி பேசுகிற மாதிரி தான். என்ன வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன வழக்கு? இப்போ எல்லா ஜட்ஜிகளுமே கடவுள் இல்லை, எல்லா ஜட்ஜிகளுக்குமே அரசியல் கனெக்ஷன்ஸ் உண்டு. ஜட்ஜிகளெல்லாம் கடவுள்கள் கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்குகளும் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை வந்து தலைமை பண்பு இல்லை
அப்படிலாம் பேசுறது அது அரசியல் மேடையிலேருந்து பேசலாம். நீதிமன்றத்திலேருந்து ஒரு நீதிபதி இப்படி கமெண்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அது அவருடைய வரம்பை மீறி பேசுகிறதா தான் நான் கருதுகிறேன் அரசியல் விமர்சகர். ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு இவர் காரணம், இவர் பொறுப்பேற்றிருக்கணும் அப்படிலாம் சொல்லலாம். அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்கிறதுன்றது அவரை நம்பி ஆதரிக்கிற பல கோடி கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அது ஏற்கத்தக்கதாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சீமான் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. மற்ற எல்லாருமே சொல்கிற இப்போ பொதுப்படையாக ஒரு சில இப்போ விஜய் பிடிக்காதவங்க இல்லை திமுக சேர்ந்தவங்க இந்த எதிர்த்தரப்பில் சொல்கிறது என்ன, விஜய் ஸ்பாட்டுக்கு போகாது தவறு தான், அவர் வீடியோவில் என்ன தான் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் தவறு தான் அப்படின்ட்டு இந்த டிபேட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜட்ஜுமே அதை மென்ஷன் பண்ணி சொன்னோன்னே இவங்க திரும்ப பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல அப்படின்ட்டு இதை கேட்குறாங்க. அதாவது இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் 68 பேர் இறந்தப்போ முதலமைச்சர் அந்த பகுதிக்கே போகல, கோர்ட்டு சொல்லியும் போகலை. இதெல்லாம் ஜட்ஜிக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு ஒரு வேளை இது ஞாபகத்தார். ஆனால் விஜய் ஏன் போகலன்னு கேட்குறாங்களே செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் இதை ஏன் கேட்க தோணலை? அதனால் ஒரு சார்பு நிலை எடுத்து பேசுகிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில் யாராக இருந்தாலும் விஜய் தப்புன்னா தப்பு தான். விஜய் ஆர்கனைசர்ஸ் ஃபெயில்டு இன் த ரெஸ்பான்சிபிலிட்டினா எஸ், ஈக்குவலி கவர்மெண்ட், போலீஸ், கலெக்டர் எல்லாருக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்குமே ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்லும்போது அதை ஒட்டுமொத்தமான ஒரு ஃபெயிலியராக தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை எல்லாத்தையும் கொண்டு போய் தாவேகா தலைமையிலையோ அல்லது விஜய் தலையிலையோ கட்டி அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்தலாம் நினச்சாங்கன்னா அது எடுபடாதுங்க. அது ஒன்றும் இப்போ போஃபர்ஸ் பீரங்கி ஊழலை பற்றி கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக பீரங்கியெல்லாம் வச்சார். போஃபர்ஸ் பீரங்கியெல்லாம் வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அப்போ வெறும் ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்டது 69 கோடி தான் அந்த போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழலில். அவர் பாவம் இறந்துட்டார். ஆனால் அது நிரூபிக்கப்படவே இல்லை. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்துன்னுக்குது, சைலண்ட்டாக நடந்துட்டுருக்குது, யாரும் எதை பற்றியும் பேசுறதில்ல. இப்போ கூட பாருங்கள், கலைஞர் டிவி மேலே 200 கோடி அவங்க வாங்கினது அந்த 2009 2010 அந்த 2G சமயத்தில் 200 கோடி கலைஞர் டிவிக்கு வந்ததை பற்றி இன்றைக்கி வழக்கு திரும்ப ஐடி இன்கம் டேக்ஸ் அதை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ 69 கோடிக்கு செய்யாத தவறுக்கு, நிரூபிக்கப்படாத தவறுக்கு ராஜீவ்காந்தியை பிரதமராக இருந்தவரை மக்கள் தோக்கடித்தாங்க. திமுக நம்ம சென்னையில் பீரங்கிங்கெல்லாம் வச்சாங்க ரோடாக. அதனால் அரசியலில் ஆதாயத்துக்காக என்ன ஒன்றா பேசுவாங்க, என்ன ஒன்றா செய்வாங்க. அதுக்கப்புறம் அதே காங்கிரஸோடு இப்போ இன்றைக்கி நாங்கள் தான் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அரசியலில் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, நாளைக்கு என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. பட் சீமான் அவர் அவர் அரசியலை என்பதை ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறாருன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையாயிடுச்சு. ஆளும் கட்சியை அவர் ஆதரித்து பேசுவதும், அவரோட்டம் அவருடைய தம்பிகள் இருக்காங்க இல்லையா 2-3 பேர், அவங்க அவங்க இப்போ ஒரே குறி விஜய் தான். அவங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சுன்றதே மறந்துட்டாங்களே திராவிடத்தை. இல்லை, அவங்களுக்கு என்னுடைய இது என்ன, நீங்கள் பேசாமல் திமுகவில் இணைஞ்சிருங்கன்ற. நான் திமுகவில் இணைஞ்சிட்டு விஜயை திட்டிகிட்ருங்க. எதுக்காக நீங்கள் ஒரு தனி கட்சி நடத்தணும்? பேசுகிறதெல்லாம் திராவிடம், தெலுங்கன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் சீமான், திருமாவளவன் 2 பேருமே அவங்க செய்கிற அரசியல் என்பது பெரிய ஆப்பர்ச்சுனிஸ்ட் பாலிட்டிக்ஸாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும்.